படித்தோர் அவையின் ஏராளம் சீராய் தலையாய் பிரிப்பார்கள் சீக்கிரம் வருவாய். தலைவர் திரு இளங்கோ மையப்பன் அவர்கள், நான் உங்களுக்கு ஆயா வீட்டு பங்காளி. அம்மா எங்கள் பகுதியில் ஆயா அண்ணா காய்கறி பார்த்து, அம்மா அண்ணா மாமன். ஆயா வீட்டு பங்காளி, அம்மா நிலைக்கு உரியவர்கள். தாயார் கேட்டால் சொல்வார்கள், தவழ்வது இருவரும் ஒரு மண்ணி. தூரம் வசிக்கும் என்னையுமே துணித்து அழைத்த காரணத்தால் ஏனோ தானோ இல்லாமல் என்னால் பாடம் நேர்நேர் தேமா தெரியாமல் இறைநேர் புலிமா புரியாமல் கார்மேல் நடக்கும் சிறுவன் கவிதை எழுத முயல்கின்றேன். தேர்வோடு இருக்கும் பெரியோரே, வேடிக்கை மாற்றும் இளையோரே, சார்போடு இருந்தால் சக்கை என்றால் நான் கவிஞரான கதையை காதலிக்கும் நண்பர்களா கவி கேட்டார். கண்மூடி கிறுக்கலானே கவிஞன் என்றார். மோதலுக்கும் என்பாலே வந்து நின்றார். முடியாது என்றாலும் விட்டார் என்றார். காதலினா கவிஞனானே நத்தனானே அப்புறமாய் தமிழ் வளைகுடா பகுதி தமிழ் மக்கள் அறுவடை செய்ய வந்தாலும், பணத்தை இங்கே அறுவடை செய்ய வந்தாலும், அறிவை பெருக்க வந்தாலும் 20 கிலோவே அனுமதிக்கும் இந்திய விமான பயணத்தில் 60 கோடி நினைவுகளை அன்னை தமிழில் பண்பாட்டை கருவில் சுமக்கும் எண்ணினமே காலகாலங்கள் வாழிய. தமிழ் மன்றம் வங்காள கரையோரம் கொண்டாடும் தமிழன்னை வருங்கால சந்தைக்கு தந்தாடும் தமிழ் மன்றமே. வங்காள கரையோரம் கொண்டாடும் தமிழன்னை வருங்கால சந்ததிக்கு தந்தாடும் தமிழ் மன்றமே. நீ மங்காத புகழ் கொண்டு மண்மேல நிலை கொண்டு எங்காத ராசி இல்லம் தமிழ் போல் வழிய. பொங்கல் விழா, இங்க நடக்கிற பொங்கல் விழா மங்கள மேலும் முழங்கி வர, மஞ்சள் கொத்தில் முழங்கி வர, சங்கொழி காதில் கேட்கிறதா, சட்டன பாலும் பொங்கியதா, பொங்கிய பாலின் புத்தரிசி புதிதாய் விளைந்த காய்கறி செஞ்சரும்போடு திருத்திப்பு சேர்த்து மகிழ்வதான் தமிழர் பண்பாடு. பண்பாடு கண்ணிமாரா உலகத்தில் காத்து கிடக்கும் நுண்ணியதோர் ஆய்வுள்ளா நூலாம் அந்நியர்கள் யாரும் அறியா பொக்கிசமா என்னிடத்தில் வரலாறா கேட்டு சுரக்காயா இதை ஏதுமில்லை. பண்பாடொன்றும் பழங்கதை என்று உண்பாடிருக்கும் உன்னதம் அல்லவா. என்போடு இருத்தல் இயங்க தேவை, பண்போடு இருத்தல் பாரு. அகநல ஆக்கம் அன்புசார் உலகம், புறநல ஆக்கம் புதியதோர் கலைகள். அகமும் புறமும் அன்பா இருந்தால் மிகமே சொர்க்கம். இதுதான் நமது தமிழர் பண்பாட்டு சுற்றுல தலைவாழை இலையிட்டு தர்மத்தால் சோறிட்டு மழை போல இருந்தாலும் மனம் போல கொடுப்பதும், கொடுத்தாலும் மறுப்பதும். இன்னைக்கு இலவசத்தை வாங்கிக்கிற மாதிரி இல்லை, கொடுத்தாலும் மறுப்பதும், குணத்தோடு எதிர்ப்பதும், அடுத்தோரை ஏசாமல் அன்பொழுங்கள் பேசுவதும், ஒருத்திக்காய் வாழ்வதும், நோக்குகள் வந்தாலும் அடக்கத்தால் ஒடுங்குவதும், ஆன்றோரை போற்றுவதும், கணக்கில்லா எதிரி முன்னர் கனராக கொடுப்பதும், கணக்கென்று வாழாது தரணிக்காய் வாழ்வதும், கொடுக்கின்ற வாக்குகளை கொன்றாலும் காப்பதும் என்று இங்கே அடுத்ததற்கு எத்தனையோ அத்தனையும் நம் மனதில் அடுக்கி வைத்த காரணத்தால் சித்தம் கடங்கி சிந்தை கடுமாறி பித்தம் விழுத்தாலும் பிறடாத போகின்றனர். சமீபத்தில் நாம் பார்த்து வியந்த, நமது சமூகத்தில் நாம் பார்த்து வியந்த 2 பெரிய பண்பாட்டு சான்றுகள். ஒன்று, சென்ற ஆண்டு மழை வெள்ளத்தில் உதவிய மக்கள் வெள்ளம் பற்றி. அன்று எப்படி வழியில் தண்ணீர், இது மக்கள் கண்ணீர், அப்படி துவண்ட போதும் அன்பினால் வென்றாரும். செப்படி வித்தை இல்லை, செய்வினை ஏதும் இல்லை, சுப்பனும் உதவி செய்தான், சூசையும் உதவி செய்தான். அப்பனாம் சிவனின் கோயில், அல்லாவின் மசூதின் எல்லாம் மொத்தமாய் மக்கள் கூட்டம் முகம்பாரா உதவுந்தோடு. கற்பனை கதைகள் இல்லை, காட்சிகள் யாவும் மீது
விற்பனைக்கு இங்கே இல்லை விளையிலா பின்னணி. இரண்டாவது, சமீபத்தில் உலகெங்கும் நடந்த ஏற்றுக்கொள்ள வேண்டிய போராட்டம். பண்பாடு உயர்ந்தால் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு சார்ந்து என்னை காக்கும் ஐயனார், எல்லை காக்கும் காளியாத்தா, உன்னை காக்கும் கருப்பசாமி, உயிரை காக்கும் இசக்கியம்மன் எல்லாம் என்று சென்னை மெரினா கண்டது. எல்லாம் என்று சென்னை மெரினா கண்டது. கண்ணிய பின்னால் போகிறவர் காலையின் பின்னால் கூடி, கண்ணியின் பின்னால் போகிறவர் காலையின் பேரால் கூடி நின்றார். பெண்ணியம் காத்தல் ஒரு பக்கம், பெண்ணியம் காத்தல் ஒரு பக்கம், பேச்சு முழக்கம் வரும். கண்ணியம் காத்தல் ஒரு பக்கம், கடமை செய்தல் ஒரு பருவம். என்னிடம் எழுந்த பெருநிகழ்வில் இதயம் தொட்டது பண்பாடு. இப்படிப்பட்ட பண்பாடு நமக்கு எப்படி இருந்துச்சு? இப்படிப்பட்ட பண்பாடு எங்கே தொடங்கியது? பாட்டி சொன்ன கதையாலும் பரம்பரை தந்த விதையாலும் வீட்டில் போட்ட புள்ளியெல்லாம் வீதியில் கோலம் ஆனதன்றோ. கூட்டாஞ்சோறு ஆக்கியதும் கூடி கழித்து ஆடியதும் பாட்டன் சொன்ன வழியன்றோ பண்டிகை தந்த பண்பு. அகத்தில் உள்ள முன்பொருளை யுகத்தார் அறிய வேண்டுமென புறத்தில் செய்த அடையாளம் புதிய புதியமாகும். அகத்தில் உள்ள முன்பொருளை யுகத்தார் அறிய வேண்டுமென புறத்தில் செய்த அடையாளம் புதிய புதிய. உப்பா தந்தது வள்ளுவன் தான் என்று, உப்பா தந்தது வள்ளுவன் தான், முதற்பா தந்தவள் தாய் என்று. அப்பா தந்ததே பண்பாடு, தாய் தந்ததுதான் நம்ம பண்பாடு. அப்பா தந்ததே பண்பாடு, அதன்பா தந்ததே பண்பாடு. செய்யுள் யாருக்கும் திரும்புவது, செய்யுள் யாருக்கும் திரும்புவது, செய்முறை என்றால் விளங்குகிறது. பைய பைய தெரியாமல் பட்டண பற்றி கொள்வதற்கு தைமகள் தந்த பண்டிகை தான் தமிழர் திருநாள் கொண்டாடும். பைய பைய தெரியாமல் பட்டண பற்றி கொள்வதற்கு தைமகள் தந்த பண்டிகை தான் தமிழர் திருநாள் கொண்டாடும். கதிரவன் போற்றல் முதல் நாள், கால்நடை போற்றல் மறுநாள். கதிரவன் போற்றல் முதல் நாளில், கால்நடை போற்றல் மறுநாளில், உதிரம் தொடர்ந்த உறவுகள் ஊட்டி வளர்த்த ஒரு நாள். நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல இயற்கையை போடுறோம், மற்ற உலக இளைஞர்களை போடுறோம், மூணாவது மனித நேயத்தை போடுறோம். இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் அமைப்புகள்லாம், ஆனா இன்னைக்கே நம்மளுக்கு பண்டிகை உருவாக்கி வச்சிருக்காங்க. கதிரவன் போற்றல் முதல் நாளில், கால்நடை போற்றல் மறுநாளில், உதிரம் கடந்த உறவுகள் ஊட்டி வளர்த்தல் ஒரு நாளில். இதுதான் எங்கள் பண்பாடு, இயற்கை காக்கும் பண்பாடு. புதிதாய் ஆண்டுகள் பிறந்தாலும் பூத்து சிரிக்கும் பதிவில் பழையன கழிந்த போதிலும் பண்பாடு மட்டும் நிலையென மட்டும் நில்லாமல், பண்பாடு மட்டும் வீட்டிலே நிலையென மட்டும் நில்லாமல் நீண்டு வளரும் நமக்கு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே ஒரு குணம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நிஜமாக நம்ம இங்கே கூட சிறு சிறு நிகழ்வுகள் கூட நம்ம பண்பாட்டை பதியணும். எங்கெல்லாம் பதியலாம்? காஸ்கோ காற்றை தள்ளுகை, காஸ்கோ காற்றை தள்ளுகையில், காரை ஓட்டி செல்லுகையில், வேஸ்டை தூக்கி போடுவதில், வேண்டிய நேரம் செல்லுகையில், பேஸ்புக் கமெண்ட் போடுவதில், பெரிய கியூவில் நிற்கையிலும் சுவாசகமாக்க வேண்டுகிறேன் சரித்திரம் சொல்லும் பண்பாடு. ஆங்காங்கே நடக்கும் சில பண்பாட்டு சிதைவுகள் வாக்கு கொடுத்தால் வாழ்க்கையதான் காத்து கொடுக்கலாம். தன்னகரம் தன்னகரம் நல்லகரம் கடமாறி போனதனால் நாணயத்தை விட்டுவிட்டு நாம் நயத்தை தொட்டனாரா? கண்ணகரம் கண்ணகரம் கடமாறி போனதனால் நாணயத்தை விட்டுவிட்டு நாம் நயத்தை தொட்டனர். வாழ்வின் பதிவை அன்று வள்ளுவன் பதித்தார். வள்ளுவன் பதிவை என்று நாம் வாழ்நாளாக்குவோம். வாழ்வின் பதிவை அன்று வள்ளுவன் பதித்தார். வள்ளுவன் பதிவை என்று நாம் வாழ்நாளாக்குவோம். ஏறி விழித்து முன் சென்றால் எல்லாம் பெறலாம் என்று இங்கே மாறி போன பின்னாலே மனிதம் போனது தன்னால். ஏறி விழித்து முன் சென்றால் எல்லாம் பெறலாம் என்று இங்கே மாறி போன பின்னாலே
மனிதம் போனது தன்னாலே சோறு தந்த நிலமகளை சொர்க்கம் போன்ற அவழகை ஊறு போட்டு விற்றுவிட்டு குரலை படித்து ஏதுவரல். சோறு தந்த சொர்க்கம் போன்ற அவழகை ஊறு போட்டு விற்றுவிட்டு குரலை படித்து எந்தவர்கள். மாற வேண்டும் இங்குதமை, மறிக்க வேண்டும் பேராசை, கூற வேண்டும் உலகத்தால், குணத்தால் சிறந்தோர் நாமத்து. நன்றி, வணக்கம்.